இளையராஜா வந்து ஒரு பண பிசாசா? எவ்வளோ மியூசிக் டேரக்டருங்க, பர்டிகுலராக நீங்கள் ரகுமான் சாரே நீங்கள் ஏன் கூறி வைக்கிறீங்க? நான் கேட்குறேன், ஏன் நீங்கள் குற்றம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அதில் கமலஹாசன் இருக்காரு, அவரை பற்றி சொல்லலாம். அவரும் ஒரு ஜீனியஸ், அவரும் ஒரு ஜீனியஸ். மியூசிக் டேரக்டரே பிடிச்சிக்கிறீங்க நீங்கள். இப்போ உங்களுக்கு அவருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு தெரியும். ஏங்க அவர் பெரியவருங்க. ஐயோ இல்லை இல்லை, இப்போ பாரு, சரி வேற டாபிக் இல்லை, வேற டாபிக் போகலாம் அப்படின்ட்டு தானே இளையராஜாவும் வந்து இறங்குறாரு. தன்னுடைய மியூசிக்கு தன்னுடைய இதுன்ட்டு இப்போ அதுதானே அவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வருது. ஏஆர் ரஹ்மான் அடுத்தது, அது உங்க சாய்ஸை விட்டுரு. நான் இன்னைக்கு ஹாலிவுட்லாம் போயிட்டு கலக்கிறவர் ரகுமான் சார் தான். அவர் இன்னைக்கு லக்ஸரியா இருக்காரு, துபாயில் ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்காரு. மஞ்சுமன் பாய்ஸ்ல கேட்கலையா எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுன்ட்டு? எந்த சாங்க்கு அது போடுங்கண்ணா. அந்த அந்த இது அதே மாதிரி நடிகர் தியாகராஜன் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. என் பாட்டை யூஸ் பண்ணி இப்போ அதாவது மறைஞ்சு போன என் பாட்டை மலையூர் மாவட்டம் ஒரு சாங் யூஸ் பண்ணியிருக்காங்க. 30 வருஷம் பொறுத்து அந்த பாட்டை யூஸ் பண்ணிக்கினீங்க, உங்களுக்கு நான் காசு தரணும். ரகுமான் சாங் வந்து ஒரு சீசன் சாங் தான், ஓப்பனாக சொல்கிறேன். அந்த சீசனில் கேட்கலாம். ஆனால் அதுக்கு கங்கை அமர் ஒரு கவுண்டர் கொடுக்குற, இளையராஜா இல்லைன்னா நீ ஒரு ஜீரோடா. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதியில் இசையமைப்பாளர் ஏவிஎம் ரகுவை சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க குட்டிக்கண்ணு சார்? நல்லா இருக்கேன் சார். எத்தனை தடவை உங்களை பார்த்து ஓடி ஒளிஞ்சாலும் கரெக்டாக என்ன பிடிச்சிடுறீங்களா? எப்படி அது ஓடி ஓடி ஒளிஞ்சாலும் கரெக்டாக என்ன பிடிச்சிடுறீங்களா? நான் ஒரு நன்றி உள்ளம் இருக்கும் சார். ஏன்னா அது மோப்பம் பிடிக்கிறது சாமர்த்தியம். ஓஹோ, ஆமாம். 2 தடவை மிஸ் ஆகிட்டா, இந்த தடவை பிடிச்சிட்டீங்க. ஆமாம், நன்றி உள்ள மிருகம். நான் மிருகம் வேணா, நன்றி உள்ள மனிதர் சொல்லுங்க. அப்படி கிடையாது, அதில் சார் ஒரு நாய் மாதிரி நன்றி உள்ளது எதுவுமே இல்லை தான். புரியுங்களா? அது மாதிரி எதுவும் இல்லை. அதுவும் இந்தியன் நாய் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆரம்பம் தன்னுடைய எஜமான விட்டு கொடுக்காது, தான் உயிர் கொடுத்தாலும் காப்பாற்றிடும். ஆரம்பம் நல்லா இருக்கு, போ பார்ப்போம். ஓகே, நல்லா இருக்குண்ணா. சரிங்க அண்ணா, தமிழ் இசை உலகில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 100 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஜானியில் 3 பேர் தான் பெரிய இது. எம்எஸ்வி, அப்புறமா இளையராஜா, அப்புறமா ஏஆர் ரஹ்மான். இந்த 3 பேரில் இசையமைச்சத பாட்டு ஒரு போடுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டாக கேட்போம். ஓகே, எப்பவுமே ஒரு பாட்டு கேட்பீங்க, இப்போ 3 பேரோட பாட்டு கேட்குறீங்க. ஆமாம். ஓகே, எம்எஸ்வி, இளையராஜா, ஏஆர் ரஹ்மான். ஃபர்ஸ்ட் எம்எஸ்வி. ஃபர்ஸ்ட் எம்எஸ்வி. ஓகே ஓகே ஓகே, சரி சரி சரி. ஃபர்ஸ்ட் எம்எஸ்வி சாங் கேட்குறீங்க. ஆமாம். எம்எஸ்வி வந்துட்டு மலர்ந்து மலராது அது போடலாமா? இல்லை பண்ணா எவ்வளோ பாட்டு இருக்கு. ஆமாம், நிறைய இது இருக்கு. அதில் எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போடுறாங்க. எனக்கு பிடிச்சது அந்த இது, உங்களுக்கு பிடிச்சது போடுங்க. ரைட். அதாவது எம்எஸ்வின்றது ஒரு மெல்லிசை மன்னர்ல, ஒரு மெல்லிசை மன்னாதி மன்னர். எவ்வளோ கம்போசிங், அதில் வந்து ஒரு ரெக்கார்டிங் தியேட்டரில் கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைவாக ரெக்கார்டிங் பண்ண பாட்டு சர்வசுந்தரம் படத்தில் அவளுக்கு என்ன அழகிய முகம், அந்த பாட்டு உங்களுக்காக. எம்எஸ்வி. அடுத்து ராஜா வருவோம். ராஜாது எத்தனையோ பாட்டு இருக்குது. அதில் நம்ம என்ன பாட்டு, ஒரு டிஃப்ரெண்டான சாங் நான் வாசிக்கிறேன். அதாவது ஒரு கிட்டாருக்கே முக்கியமான ஒரு பாடல் என்ன சொல்லுமா? இளையராஜா பாட்டில் ஒரு கிட்டார், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு பாட்டு இருக்குது. ஒரு கிட்டாரிஸ்ட்னா முதல்ல எந்த பாட்டை வாசிப்பாங்க? எது? ஒரு கிட்டாரிஸ்ட் அது வயலின் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. இல்லை, கிட்டாரிஸ்ட் முதல்ல வாசிக்கிற படம் இளைய நிலா பொழிகிறது, அந்த பாடம் வாசிக்க. ஒரு பொன் மாலை பொழுது. இல்லை, இதுதான் இளைய நிலா பொழிகிறது. அது
கிரேட் இளையராஜா. ஆமாம், ஏஆர் ரஹ்மான் அடுத்தது. அது உங்க சாய்ஸை விட்டுருண்ணா, நீங்க ஒரு இசையமைப்பாளர். ஆனா அவர் போட்டது உங்களுக்கு பிடிச்சது போடுங்க, ஏன்னா உங்களுக்கே தெரியும் எந்த டியூனு எப்படி இதுன்ட்டு உங்களுக்கு. இது நல்ல கம்போசர். எனக்கு பிடிச்சது அந்த முத்து படத்துல ஒருவன் ஒருவன் முதலாளி அந்த ஓப்பன் ரொம்ப நல்லா ட்ரம்பட் பிராஸ்லாம் வச்சு நல்லா அது போடுற பாருங்க. ரைட்ண்ணா, இந்த 3 பேருக்கு இந்த இசை ஜாம்பவான் யாரு போடுற டியூன் நல்லா இருக்கும்? நல்லா இது அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரசனை இருக்கு. ஆமா. ஆனா இப்பயும் பார்த்தீங்கன்னா 80ல் போட்ட இதுவும் சரி, 50 70ல் போட்ட எம்எஸ்வியும் சரி, ஆனா நைட்டுக்கு தாலாட்டு அதுதான் இருக்கு. ஆனா ஏஆர் ரஹ்மான் அதே மாதிரி இல்லையே. நல்ல கேள்வி இது. ரஹ்மான் சாங் வந்து ஒரு சீசன் சாங் தான், ஓப்பனாக சொல்கிறேன். அந்த சீசனில் கேட்கலாம். ஏன் காரணம்னா அதை மாதிரி வந்து இப்போ வந்துட்டு பாடகர்கள் கிடையாது. அப்போ வந்து டிஎம்எஸ் இருந்தார், ஒரு சீர்காழி இருந்தார், எல்லாமே இருந்தாங்க. பாடகர் கிடையாது, சுச்சுவேஷன் மாதிரி கதை அம்சம் கிடையாது. ஸோ அப்போ வந்து நல்ல கதைகள், நல்ல ஆர்டிஸ்ட் வேறு இருந்தாங்க, உண்மையாக நடித்தாங்க. அதனால் பாடல் வந்து இப்போ வந்து சீசன் சாங்கை போக காரணம் இது. இல்லாமல் வந்துட்டு நவீன கருவிகள் வந்துடுச்சு. இப்போது உதாரணத்துக்கு ஏஏ சொல்லலாம். நம்ம அது வந்தவுடனே மனிதனை முட்டாளாக்குகிறது. ஏஐ கிரியேஷன் வந்துட்டு போகுது. நல்லா கேட்டுங்க. கம்போசிங்கில் வந்து என்ன செய்கிறாங்க, லைவாக கம்போஸ் பண்ணி உட்காந்த காலங்கள் உண்டு. இளையராஜா, எம்எஸ்சிலாம். இன்றைக்கி ஏஐ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒன்று வந்துச்சு. உங்களுக்கு எல்லா துறையில் வந்துச்சு. பர்டிகுலராக மியூசிக்கில் வந்துட்டு என்ன செய்தது, இப்போது ஒரு நல்ல ஜாலி மூடில் ஒரு சாங் வேணுன்னா நான் என்ன செய்கிறேன், தட்டிட்டு பார்த்தா ஒரு 500 சாங் வருது. யாரோ படைப்பு, நேபாளி சாங், கொரியன் சாங், அதில் கொஞ்சம் எடுத்து நான் என்ன செய்கிறேன், ஃபில் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். ஸோ அப்போ க்ரியேஷன் ஃபுல்லாக அவுட் ஆகுது. இதான் காரணம். அதுதான் இதான் பழைய பாடல் இன்னும் நிற்கிற காரணம் என்னன்னா, அதில் உழைப்பு இருந்தது. வாசிக்கிற மியூசிஷியன்ஸ் எல்லாமே தரமாக இருந்தாங்க. நோட்ஸ் கொடுத்து வாசித்தாங்க. அதனால தான் இன்றைக்கி நிற்கிற காரணம் தான். ஆனால் இப்போ இந்த 3 இசையமைப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா ராஜபோகமாக வாழறது யாரு இப்போதைக்கு? ராஜபோகம் வாழறது யாருன்னா 2 பேரும் நல்லதாக இருக்கேன். எம்எஸ்சி இல்லை 3 பேர்ல ராஜபோகமாக நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், நீங்களே சினிமா இசையமைப்பாளர் யாரு? குறுகிய காலத்திலேயே குறுகிய காலம் சொல்ற உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்கு, நல்லா இருக்காங்க. இல்லை இன்னைக்கு ஹாலிவுட்லாம் போயிட்டு கலக்கிறவர் ரஹ்மான் சார் தான். அவர் இன்னைக்கு லக்ஸரியாக இருக்காரு. துபாயில் ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்காரு. அப்புறம் வந்துட்டு இதில் லண்டன்ல வச்சிருக்காரு, பாம்பேல வச்சிருக்காரு, இங்க ஒரு இது வச்சிருக்காரு. கண்டிப்பா. ஆமா, ஒரு தமிழனுக்கு ஒரு பெருமை தான். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இளையராஜா 1000 படங்களுக்கு மேல இசையமைச்சிருக்காரு. அவருடைய ரெக்கார்டு எந்த ஜாம்புவானாலும் உடைக்க முடியாது இனி. உண்மை உலகத்திலே. ஏன்னா அவர் போடாத டியூன் இல்லை, போடாத இது இல்லை. அவரும் சில காப்பிகள் அடிச்சிருக்கலாம். காப்பின்னு சொல்ல முடியாது சார், அந்த ரூட்டில் போவாங்க, அவ்வளோதான். காப்பின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ பெரியவங்களை பார்த்து தான் எல்லாமே நம்ம வளர்கிறோம். அப்பா மாதிரியே இருக்கான் பாரு, அந்த ஸ்டைல்கள்லாம் அப்பா மாதிரி இருக்கு. அது மாதிரி பேசிக் நம்ம அந்த தோரணம் அப்படி வந்துடுச்சுன்னா காப்பின்னு சொல்ல, அந்த ரூட்டில் பண்ணுவாங்க சொல்ல. ஆனால் இருந்தாலும் அந்த சரிகம பதனி அந்த 7 கட்டைகளை இது பண்ணிடுவார். ஆமாம். ஆனால் ஏஆர் ரஹ்மான் அவருடைய உண்மையான இதுவா? ராஜா சார்கிட்ட இருந்தாரா சார்? இருந்தார், கீபோர்டு வாசிட்டு இருந்தார், அதெல்லாம் எந்த ஒரு இது இல்லை. ஆனால் அவர் போடுற இதெல்லாம் மொத்தமே அவருடைய இதுவா, டியூனா? ஏன்னா அவர் வெஸ்டர்ன் இது நிறைய யூஸ் பண்ணுறாரு. அதுக்கான இது அவர்கிட்ட இருக்குதா?
இருக்குது சார். இவங்க ப்ரொடியூசர் மாதிரி கேட்குறது சார். எப்படின்னா ஒரு கம்போசிங் உட்கார சொல்ல, சார் எனக்கு ஒரு நல்ல ஒரு டூயட் சாங் வேணும்னு சொல்லிட்டா பரவாயில்ல, சார் எனக்கு அதை மாதிரி வேணும் சார், டைட்டானிக் மாதிரி வேணும், இல்லை இதை மாதிரி வேணும்னு சொன்னோன்னா அந்த மைண்ட் அவங்களுக்கு வந்துடுது. புரியுதுங்களா? அந்த மைண்டு வருது. ஸோ அதை வச்சு போடுறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. சரி, எவ்வளோ ராகத்தில் எவ்வளோ பாட்டு இல்லை நீங்கள் ராகத்தில் நிறைய இதெல்லாம் போட்டிருக்காரு, நல்லா இதெல்லாம். ஆனால் அவர் வந்து பொதுவாகவே ஆதி பழங்குடிய மக்களுடைய டியூனை எடுத்து சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணுறாருன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது ஆப்பிரிக்கானா இருந்தால் சரி, வெஸ்ட் இண்டியன் இருந்தால் சரி, யார் இருந்த இந்த ஆதி குடிமக்கள், ஏன்னா அவங்களுக்கு பயங்கரமா டம் டிம் டம்ட்டு ஒரு சத்தம். ஆமா, அதுல இருந்து திருடி போறதுல அவர் மன்னன்ன்றாங்களே. திருடி சொல்ல முடியாது சார். இப்போ ஆதிக்குடி பாவா இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த மியூசிக் யாருக்குமே தெரியாது. ஒரு 2000 வருஷம் முன்னாடி வந்த மியூசிக், அவங்க இசையெல்லாம் வந்துட்டு அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கிடையாது, அவங்களே தயாரித்து அவங்களே பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இப்போ ஜென்ரேஷனுக்கு எடுத்து கொடுக்குறாருல, அதுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியல. அது அதில் வந்து அந்த நன்றி நீங்கள் சொல்லலாம். அதை நான் இதுலேருந்து எடுத்து அந்த பழங்குடிகளுக்கு நன்றின்ட்டு அவர் சொல்லலாம்ல. இல்லை அப்படி இல்லை, அவர் வந்துட்டு நிறைய செய்கிறார் சார். உதாரணத்துக்கு ஒரு நம்ப மாட்டீங்க, நடந்த சம்பவம், என்னோடய நண்பர் ஒரு சாக்ஸோஃபோன் பிளேயர், நல்லா கேட்டுங்க, அவர் ஒரு படத்தில் வாசித்த பீஸை வந்து இவர் ஒரு படத்தில் எடுத்திருக்கார். மறந்துட்டாங்க, எல்லாருமே மறந்துட்டாங்க. அது அந்த ஒரு 16 வாரம் எடுத்ததுக்கு என்ன செய்கிறாரு, 1 மாதம் பொறுத்து கரெக்டாக அவர் வீட்டுக்கு ஆரம்பித்து பணத்தை கொடுக்குறாரு. அவர் ஒன்றுமே புரியல, எதுக்கு இங்கே பணம், இல்லைங்க உங்கள் பீஸ் எடுத்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அவர் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கார். இதை மாதிரி மியூசிக் உலகத்தில் அதெல்லாம் நிறைய பண்ணுறாருங்க. உங்களுடைய படைப்பை எடுத்தவொன்னே அதுக்கு சன்மானம் கொடுத்துட்றாரு. அது இங்கிருந்து எடுக்கலாம், பழங்குடியினுக்கு எடுக்கிறது யார்கிட்ட சொல்லுங்கள், அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. யார்கிட்ட இல்லை, அவர் கொரியன்லேருந்து எடுக்கிறாரு, இதுல இருந்து எடுக்கிறாருன்ட்டு ஒரு பேச்சு இருக்குல்ல. சரிங்க, நம்மளுக்கு காதுக்கு இனிமையா இருக்குல்ல, அதோட விட்டுருங்க. உங்களுக்கு எங்கேருந்து எடுத்தா என்ன, காதுக்கு இனிமையா இருக்குல்ல. இல்லை, அது வந்து தன்னுடையதுன்ட்டு போட்டுக்கிறாருல்ல, அது தன்னுடைய இதுன்ட்டு அப்படின்ட்டு தானே இளையராஜாவும் வந்து இறங்குறாரு. தன்னுடைய மியூசிக்கு தன்னுடைய இதுன்ட்டு இப்போ அதுதானே அவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வருது. என்ன குற்றச்சாட்டு வருது? இது என்ன வருது? என் காப்பி ரைட்டு எனக்கு தெரியாமல் யூஸ் பண்ணுறாரு, எனக்கு 1 கோடி கொடு. மஞ்சுமன் பாய்ஸ்ல கேட்கலையா, எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுன்ட்டு. எந்த சாங்க்கு அது போடுங்கண்ணா, அந்த அந்த இது சொல்லுங்க, கண்மணி சொல்லுங்க. அதுக்கு 1 ரூபாய் காம்பன்சேஷன் கேட்டாரு, அதுக்கு அவங்க 6 லட்சம் கொடுத்தாங்க. ஆமா, புரியுதுங்களா? அது ஏன் கேட்குறாருன்ட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க சொல்லுங்கண்ணா, எதனால அவர் கேட்குறாரு, எதனால அவர் பண பிசாசு தான். இளையராஜா வந்து ஒரு பண பிசாசா வர சொல்ல இல்ல, தான் என்ற அகங்காரமா கர்வமா என்ன நினைக்கிறேங்க ஒரு இசையமைப்பாளர், உங்களுடைய ஒரு குரு அவர். இப்ப உங்களுக்கு அவருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அதெல்லாம் இல்ல, எங்களுக்கு தெரியும். ஏங்க அவர் பெரியவருங்க. ஐயோ இல்ல இல்ல, இப்ப பாரு, வேற டாபிக் இல்ல, வேற டாபிக் போலாம். சொல்லுங்க சொல்லுங்க. அந்த இது அவர் வந்து ஏன் வாங்குறாருன்னா, நல்லா கேட்டேன், இன்றைக்கும் எம்எஸ்வி ராஜா நினச்சி தான் நான் வந்து கீபோர்ட்லேயும் உட்காடுறேன், ஹார்மோனியத்தில் உட்காடுறேன். அவங்களாம் பிதா மகன். நீங்களே ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குறீங்க, அதுவே தேவையில்லை. இவர் வந்து அந்த காப்பிரைட் பற்றி கேட்டீங்க. ஆமாம், இப்போ எப்படி நான் காப்பிரைட்னா நல்லா கேட்டுங்க. அப்போ வந்துட்டு இவர் வந்து எக்கோ ரீ ரெக்கார்டிங், எக்கோன்னு ஒரு கம்பெனி உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து இவர் வந்து அதெல்லாம் போட்டு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு கேசட் விசிறி போட்டிருக்கோம், புரியுதுங்களா? அப்போ வந்து என்ன செஞ்சிருக்காரு, இவர் வந்து இதான் உண்மை நிலவரம். அப்போ வந்து சாங்க்கு இவரே வந்துட்டு அந்த காப்பிரைட் வாங்கிட்டார். அப்போவே வாங்கிட்டார். இந்த காப்பிரைட் வாங்கிட்டு என்ன செய்கிறாரு, இப்போ என் பாட்டை யூஸ் பண்ணால் வந்துட்டு நீங்கள் கொடுங்க, ஏன்னா நான் அப்போயே வாங்கிட்டேன், அது நான் காப்பிரைட் வாங்கியிருக்கேன், ஒரு படத்துக்கும் பாடலுக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இந்த காப்பிரைட் வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நலிந்த மியூசிஷியனுக்கு கொடுக்குறாரு. இது 100% உண்மை. நலிந்த மியூசிஷியனுக்கு ஹெல்ப் பண்ணுறார். அதான் பார்க்கறதுக்கு பணம் கொடுக்குறாரு, அப்படி இப்படின்னுவாங்க. எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. சில பேர் வந்து தேவான் என்ன சொல்கிறாரு, என் பாட்டை யூஸ் பண்ண எனக்கு சந்தோஷம்ட்டார். அது அவருடைய பெருந்தன்மை. அதே மாதிரி நடிகர் தியாகராஜன் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, என் பாட்டை யூஸ் பண்ணி இப்போ அதாவது மறைஞ்சு போன என் பாட்டை, மலையூர் மாவட்டம் ஒரு சாங் யூஸ் பண்ணியிருக்காங்க, என் 30 வருஷம் பொறுத்து அந்த பாட்டை யூஸ் பண்ணிக்கினீங்க, உங்களுக்கு நான் காசு தரணும் அப்படின்னு இருக்காரு. ஸோ ஒரு மனப்பான்மை, அது வேற அவருடைய சொந்த, அது அவர் காப்பிரைட் அவர்கிட்ட இருந்தது.
அது இளையராஜா போட்டது தான். ஆமாம். சரி, அப்படி இருந்துண்டு. இப்போ நாயகன் இப்போ வந்து மணிரத்னம் எடுத்த யாரு தக் லைஃப். ஆமாம். ஏன் அந்த சாங்கும் இந்த சாங் ஏன் நிற்க மாட்டேங்குது? இப்போ நாயகன் பார்த்தீங்களா, இந்த ஒரு சாங் இப்பயும் நிற்குது. ஆமாம். தென்பாண்டி சீமையில் அது போடுங்கண்ணா. இப்போ நாயகனில் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் இன்னைக்கும் பார்க்கலாம் உங்களுக்கு. நாயகனில் ரைட், நாயகன் போட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஆமாம். இப்போ தக்லைன் போட்ட ஏதாவது நிற்குதா? ஏன் சார்? இல்லை அல்ல, ரெண்டுமே ஒரே ஸ்டோரி தான். சரி, பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை, அதே தான். ஏன் அது வந்து மணிரத்னம் ஏஆர்எம்கிட்ட சரியாக வாங்க முடியலையா, இல்லை ஏஆர்எம்க்கு அந்த இது இல்லையா? இல்ல, மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் காம்பினேஷன்ல எவ்வளவு வெற்றி படம் வந்திருக்கு. வெற்றி படம் இருந்து அது பாம்பே வந்திருக்கு, ரோஜா வந்திருக்கு, எவ்வளவு படங்கள் மணிரத்னம் காம்பினேஷன்ல. அலைப்பாயுதலுக்கு அப்புறமா வந்து பெருசா ஒண்ணு எதுவும் இல்லையே. எதுவும் இல்லையே. அவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன்ல உருவானது எதுவுமே நிக்கலையே. நீங்க குற்றம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அதுல கமலஹாசன் இருக்காரு, அவரை பத்தி சொல்லலாம். அவரும் ஒரு ஜீனியஸ், அவரும் ஒரு ஜீனியஸ். பிடிச்சிக்கிறீங்க நீங்க. இல்ல இல்ல, இது இல்ல, கமலஹாசனும் ஒரு ஜீனியஸ் தான். ஆமா ஆமா. அதுல எந்த டியூன் வரும் எதுலன்ட்டு. அப்படி இருந்து ஏன் ஏஆர் ரஹ்மான் கிட்ட அந்த இது வாங்க முடியல? நாயகன் போட்ட மாதிரி ஏன் இப்ப இது நிக்கல? அது வந்துட்டு என்னன்னா கதை அம்சம்னு ஒன்று இருக்குது. ஸ்கிரிப்ட் வாய்ஸ் வந்து தக் லைஃப் என்ன கேட்டால் கோட்டை விட்டுட்டாங்க. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் போட்டு மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், கமல், சிம்பு வச்சுட்டு, பட் ஸ்கிரிப்டில் வந்துட்டு சறுக்கி போயிடுச்சு. அது ஒரு காரணமாக இருக்கலாம். பாட்டு வந்துட்டு என்னென்னா சுச்சுவேஷன் சொல்கிற விதங்கள், எல்லா பாட்டும் 1000 படம் பண்ணுறோம், 1000 பாட்டை இட்டானும் அதுக்கு இல்லை, அதெல்லாம் ஒரு சில படங்கள் பண்ணலாம். இல்லை, ஏன் நாயகனுக்கு எதுக்கும் மிஸ் ஆனிச்சு? இல்லை, அந்த கதைக்கலை வேற, இந்த கதைக்கலை வேறங்க. ஏன்னா முன்னங்கிட்ட மணிரத்னனும் இளையராஜா சேர்ந்த காம்பினேஷன் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். சூப்பர் டூப்பர் ஹிட். அதை ஏத்துக்கிறீங்களா? அது 100% எல்லாமே மறக்க முடியாது. இது இந்த கூட மௌன ராகத்தில் இந்த பீஸ் கூட நீங்க பார்க்கலாம், ரீ ரெக்கார்டு மணிரத்னத்துல. அப்படி இருக்கப்ப அதுதான் நான் கேட்கிறேன். அதே பொன்னியின் செல்வன் 2ல ராஜா வீர ராஜா, அது ஒரு காப்பி, அது பெரிய இஷ்யூ ஆச்சு. ஒரு ஹிந்தி இசையமைப்பாளருடைய வாரிசு அதை எடுத்து 2 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கட்ட சொல்லிட்டாங்க. உண்மை உண்மை. அது சுப்ரீம் கோர்ட் பற்றி ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன். இதே ஏஆர் ரஹ்மான் தான். கரெக்டுங்களா? ஏன் எங்க அப்பா போட்டது, ஏன் இதுன்ட்டு அது ராயல்ட்டி. ஆமா, புரியுதுங்களா? நீங்க சொன்னீங்களே அவரது எடுத்து போட்டு யாரோ ஒருத்தர் இதுன்ட்டு அவர் காசு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம், ஏன் கொடுக்குறாருன்ட்டு. இப்ப அவரே கேட்டு இருக்காரு, எங்க அப்பா போட்டது வீரா ராஜா வீரா, எனக்கு ஏன் கொடுத்துட்டு போகலாம்ல, உங்ககிட்ட மணியா இல்லை? இல்ல, அது அப்படியே முடிஞ்சு போச்சு. ஒரு கொடுத்துருக்கலாம். சுப்ரீம் கோர்ட்ல இப்ப நிக்குது அந்த கேஸ். ஆமா, நீங்க ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட் நீ குடுறான்ட்டாங்க, காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஆனா சுப்ரீம் கோர்ட்ல நீ ஸ்டே ஆர்டர் வச்சிருக்க. இது பட வர்த்தனமா தெரிஞ்சது இல்ல. இது இந்தியாக்குள்ள இந்த டியூன் திருநாள் தெரிஞ்சு போச்சு. நீங்க ஆதி காலத்து ஆப்பிரிக்கா, கொரியன் அது திருதுலாம் தெரியல. ஏஆர் ரஹ்மான் இல்ல, அது ஒண்ணு. நீங்க அந்த காப்பிரைட் அவங்க கேக்குறாங்கல்ல, ஆமா, அதே தான் இளையராஜா எல்லாருக்கும் காப்பிரைட் கேட்கிறார். அப்படி கேட்கிறப்ப அவர் ஆணவக்காரர், திமிரு பிடித்தவர், தன்னை ஒரு மேதாவி, இறைவனுக்கு ஈக்குவலா நினைக்கிறாங்கன்ட்டு குறிப்பிட்ட அந்த இது யாரு
இந்த ஏஆர் ரகுமானும் இளையராஜாவும் சேர்ந்து அவர் தாக்குறாங்கல்ல, சில பாட்டுகள் இவர் இங்கிருந்து அடித்தார் அதுன்ட்டு, ஆனால் பொது வெளியில் தெரிய மாட்டேங்குது. அது ஏன்னு சொல்லுங்கள். இல்லை, ரகுமானுடைய ப்ளஸ் நீங்கள் விட்டுருங்க, மைனஸ் இல்லை, மைனஸ் தான் எடுக்கிறீங்களா ஒரு மனிதனுக்கு? அப்படி கிடையாது, ப்ளஸ்ஸை விட மைனஸ் தான். நான் தான் சொல்கிறேனே, பொய் வந்து ஊரே சுற்றிட்டு வருது, உண்மை அடுத்த வீட்டுக்கு போகிறதுக்குள்ள. அதாவது நீ சொல்கிறப்ப எதுவுமே கரெக்டாக இருக்கணும். நான் தப்பு உன்னை நீட்டி கை நீட்டினா 3 விரல் 4 எனக்கு நீட்டியது, அது எல்லாமே யோசிக்கணும் இல்லை? உண்மைதான். இவர் சொன்னார் கவிஞர் மருதகாசி, பொய்மை என்றும் ஓங்குவதில்லை, உண்மை என்றும் தூங்குவதில்லை அப்படின்னாரு. அது மாதிரி அவர் நிறைய கொடுத்துருக்காரு. சில விஷயங்கள் நிறைய உதவியும் பண்ணுறாரு. நம்ம அதை எடுத்துப்போம். எவ்வளோ மியூசிக் இருக்காங்க. பர்டிகுலராக நீங்கள் ரகுமான் சாரே நீ ஏன் குறி வைக்கிறீங்க? நான் கேட்குறேன், இது ஏன் குறி வைக்கிறீங்க? எவ்வளோ மியூசிக் இருக்காங்க, அவர் ஏன் பர்டிகுலராக? இல்லை கேட்குறேன். இது இல்லை, இப்போ காப்பிரைட்டு நீங்கள் தானே சொல்கிறீங்க. இங்கே சென்னையில் இருக்க, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் இளையராஜா தன்னுடைய மியூசிக்கு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, டியூன் இது பண்ணக்கூடாதுன்ட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காருன்ட்டு. அப்படின்னா என்ன நினைப்பா? அது ஒரு 5 ஸ்டார் இதுன்ட்டு, அது ஆணவத்தின் வெளிப்பாடுன்னு நினைப்பாங்க. இல்லை, இப்போ அங்கேயும் போயிட்டாரா இளையராஜா? இல்லை, அது நம்மளுக்கு தெரியும். இப்போ லீலா பேலஸில் ஒரு ஹோட்டல் நம்பர் 1 ஸ்டார் ஹோட்டலில், ஆமாம் 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல், அது 8 ஸ்டார் ஹோட்டலு, 7 கூட இல்லை. அது ஒரு நிகழ்ச்சியை நான் ஃபிக்ஸ் பண்ண வந்தாங்க. ஒரு பெரிய தொகை பேசினாங்க. பேசினோன்னா ஹோட்டல் உங்ககிட்டயா? ஆமாம், இப்போ நடந்தது, சமீபத்தில் நடந்தது. ஒரு பெரிய விஐபி நடந்தோடனே நீங்கள் சாங்லாம் போடணுங்க அப்படின்னு. சரி, ஓகே, ஹோட்டலில் வந்துட்டு நான் கொஞ்சம் கொடுக்குறேன் பேசுங்க அப்படின்னு. ஆக்சுவலி அவங்க கொடுத்தது எவ்வளோ ஸ்டேஜ் வேணும் ஆர்கெஸ்ட்ராக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேசுகிறப்ப ஹோட்டல் என்ன சொன்னார், சார் இது இல்லை சார், இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு 40,000 அங்கே கட்டணும் சார் அப்படின்னாரு. என்னங்க வாட்டப்படுது ரீசன் என்னங்க அப்படி? இல்லை சார், இது மாதிரி சம்மன் அமைச்சிருக்காங்க, அவங்க பாட்டை யூஸ் பண்ணால் நீங்கள் கட்டணும் அப்படின்னா. அதுக்குள்ளே நான் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவங்கக்கிட்ட. அவங்க உடனே டென்ஷன் ஆகிட்டாங்க. சார் எதுக்கு சார் அவருக்கு போய் 40,000 நான் கொடுக்கணும்? ஆர்கெஸ்ட்ரா கொடுக்குறேன், அவங்களுக்கு எது 40,000? இல்லை மேடம், இது மாதிரி இல்லை வேணாம் சார் சொல்லிட்டு அவர்னா இல்லாதப்பட்டவரா? ஸோ நம்ம 2 பேரும் அந்த மேட்ரு தெரியுது. இப்போ நடந்த ஒரு 2 days முன்னாடி நடந்த விஷயம். நம்ம மாட்டேங்க அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. ஓ, அதுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க? எதுக்கு நான் வாங்குறது? என்ன ஃபிக்ஸ் பண்ண வந்தாங்க. ஆமா, ஃபிக்ஸ் பண்ண வந்தாங்க. நீங்க சும்மாவே இல்ல ப்ரோகிராம் அங்க 40,000 கொடுக்கணும்னு சொன்னோட அங்க வேண்டாங்க. இல்ல, அவர் டியூனை யூஸ் பண்ண காப்பிரைட் அந்த இதுக்கு ராயல்டி தானே கேக்குறாங்க. அது அவங்க எடுத்துக்கிறாங்க. பப்ளிக் இன்னும் அந்த ரீசன் தெரியல, புரியுதுங்களா? அது நான் சொன்னேன், இது மாதிரி கட்டணும். எதுக்குங்க 40,000 அவருக்கு நாங்கள் கொடுக்கணும்? நீங்கள் வாசிக்கிறீங்க, உங்கள் ஆர்கெஸ்ட்ராக்கு நாங்கள் கொடுக்குறோம், பாடுறீங்க கொடுக்குறோம், அவர்லாம் இல்லாதப்பட்டவரா? அப்புறப்பட்ட நிகழ்ச்சியே தேவையில்லை அப்படின்றாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறாங்க. அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இல்லை மேடம், இது அவர் காப்பிரைட் கொடுத்துருக்க எல்லா ஹோட்டல் வாய்ப்பே இல்லைங்க, அப்படி எங்களுக்கு நிகழ்ச்சியே வேணாங்க, நாங்கள் நாதஸ்வரம் என்ன போட்டு பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேட்டாங்க. அப்படிங்களா? இப்போ நான் அந்த 2 days முன்னாடி நடந்தது. இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியும் போச்சு எனக்கு. அது வேறு விஷயம் சொல்கிறேன். பப்ளிக் என்ன செய்கிறாங்கன்னா, இது எதுக்கு போகுது தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன செய்கிறாங்க, அவர் தான் இது மாதிரி பண்ணுறாங்க. இல்லை, உண்மையில் எம்எஸ்வி, ராமமூர்த்தி, கேஆர் மகாலிங்கம், தட்சிணாமூர்த்தி, கேவி மகாதேவன், கேவி, இவங்களாம் இருக்கிறாங்க. இவங்களாம் அவங்க இந்த ராயல்ட்டி வந்து அவங்க வாரிசுக்கு போகல. அது அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு எல்லாருமே பணக்காரராக இருக்கலாம், எதுவும் இல்லை, ஏழையாக இருக்கிறாங்க நிறைய பேர். கரெக்டாமா, அதுக்கு தானே அவர் முன்னெடுக்கிறாரு. உண்மைதான் இளையராஜா. உண்மைதான். இது ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க? இல்லை, தப்பாக புரியுது. அது அந்த புரிதலை மக்களுக்கு யாரும் தெரிவிக்கல. இப்போ நம்ம ஊடகம் மூலமாக தெரிவிக்கிறோம், புரியுதுங்களே? எல்லாமே என்ன செய்கிறாங்க, அது ப்ரொடியூசருக்கு போய் சேர வேண்டியது அப்படின்னா ப்ரொடியூசர் தானே போய் சேரணும். அப்படி கிடையாது. ஏற்கனவே அவர் அக்ரிமெண்ட் போட்டுடுறாரு. படம் ஃபிக்ஸ் ஆனவுடனே இந்த பாட்டு எனக்கு இதுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தொகையை கொடுத்துட்றாரு அவர். இல்லை, கம்மியாக வாங்கிடுறாரு. இதுதான் மேட்ரு. இது வந்து பரவலாக வந்துட்டு சரி. அது ஆரம்பத்தில் அது மாதிரி போடுறது இல்லை. அதனால வந்து பிரச்சனை. இப்போ ரகுமான் சார் கரெக்டாக இருக்கார். இப்போ இந்த பாடல் வந்து இது மாதிரி அக்ரிமெண்ட் உடனே போட்டுறாங்க, எல்லாரும் போட்டுறாங்க. சில பெருந்தன்மையாக தேவா சார் முதல் கொண்டு எல்லாம் என்ன செய்கிறாங்க, என் பாட்டை எப்படி வேணால் யூஸ் பண்ணுங்கப்பா, எனக்கு சந்தோஷம்ப்பா, எனக்கு 10 பைசா வேணாம்ப்பா அப்படின்றாங்க. அப்படி ஒரு பெருந்தன்மை இருக்குது.
புரியுதுங்களா? அப்படி இருக்காங்க. யாரோ யூஸ் பண்ணுறாங்க, யாரோ பண்ணுறாங்க, யாரோ சம்பாதிக்கிறாங்க. ஒரு மேடை கச்சேரியில் பாடுறீங்களா, என்னால் உங்களுக்கு வருமானம் வருதா, ஓகே எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாங்க. ஆமாம், அந்த நான் வாங்கிலாம் அவங்களாம் கொடுக்க மாட்டேங்க, நீங்களே எடுத்துக்க போ அப்படின்னு அவரோட தாட் இது. இல்லை, இந்த ராயல்ட்டி வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு சரியாக செயல்படலான்ட்டு தானே இளையராஜா வெளியே வந்தார். ஆமாம் ஆமாம், அமைப்பு செயல்பட சொல்ல முடியாது. அவருக்கு என்னவோ தெரியல, ஐபிஆர்எஸ் அப்புறம் வந்துட்டு சினி மியூசிஷியன்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு ஒரு ஃபீல் பண்ணுறார், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரு இது தானே. ஆமாங்க. அப்படி இருக்கிறப்ப அவர் கேட்கறது நியாயமாக இருக்குது இல்லை? 100% நியாயம் தான், தப்பே கிடையாது. அது எதுக்கு கேட்குறா அந்த புரிதல் வந்து இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் வேற ஒன்றும் இல்லை, அந்த புரிதல் தெரிய மாட்டேங்குது. அதுக்கோசரம் வைரமுத்து சொல்றாரு பாட்டு இல்லைன்னா இசை இல்லை அப்படின்ட்டு மறைமுகமாக இளையராஜா போட்டு தாக்குறாரு. இல்லை அப்படி சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்துட்டு ஒரு பாடல் மெட்டு போடுறேன். இப்போ எப்படின்னா தனனா தன்ன தான தான தனனா தன்ன தான தன்ன தானா நானனா தனனா தனனா தானா நானனா இது மெட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு பாடல் வரிகள் எழுதுறாங்க. நல்ல கேட்டுங்க. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல், இதில் வாழும் தேவினே இசையே மலரா நாளும் சூட்டுவேன். அப்போ ஒரு மெட்டும் ஒரு பாடலும் சேர்ந்தாதான் ஒரு தொகுப்பு. ஒரு மெட்டை வச்சு பாட முடியாது. ஸோ அதை 50% இதான் ஒன்று. சரி, அவர் சொல்றது ஒரு நியாயமும் இருக்கு, தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு கங்கை அமர் ஒரு கவுண்டர் கொடுக்குற, இளையராஜா இல்லைன்னா நீ ஒரு ஜீரோடான்ட்டு. அது சரியா? இது பெரியவங்க சண்டை, என்ன கோத்து விடக்கூடாது. நீங்க தப்பு பொதுவாக கேட்குறது. இது அவங்க அறிமுகப்படுத்துறது அவர் தான். அறிமுகப்படுத்த நிழல்கள் படத்தில் அறிமுகப்படுத்துறது அவர் தான். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அது என்ன கான்ட்ரவர்சி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. 2 பேருக்கு என்ன ஒரு அந்த என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது. 2 பேர் இணையணும் தான் எல்லாம் ஆசைப்படுறாங்க. இதால் நீங்கள் ஒன்று பாருங்கள் குட்டிக்கண்ணன் சார், எத்தனை படைப்புகள் போச்சு. முதல் மரியாதையோட வைரமுத்து காம்பினேஷன், ராஜா சார் காம்பினேஷன் நின்று போச்சு. நான் என்ன சொல்ல, பர்சனலாக அவங்க சண்டை இருக்கலாம், நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க. பட் இதால் எத்தனை படைப்புகள் போச்சு. மக்கள் வந்து எவ்வளோ கொண்டாடி இருப்பாங்க 2 பேரும் காம்பினேஷன்ல. அதே அப்புறமா அப்படியே ஏஆர் ரகுமான் வைரமுத்துன்ட்டு காம்பினேஷன் நல்லா தான் இருந்தது. காம்பினேஷன் நல்லா தான், அதுவும் போயிடுச்சு இல்லை? ஆமாம், அதுவும் போயிடுச்சு இல்லை? இல்லை, ஒரு கவிஞர் என்பவனுக்கு பல இசைகள் கடந்து தான் போயிட்டு. ஆனால் அதே வைரமுத்து இளையராஜா கூட காம்பினேஷன் இருப்ப எவ்வளோ பெரிய நல்ல பாடல்களுக்கு கிடைச்சது, எவ்வளோ இது இருந்தது. இன்னைக்கு முதல் மரியாதை அடிக்க முடியுமா சார்? அந்த காலகட்டம் சார், என்ன சார், ஒரு 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 பீரியடு சார், அது நல்லா கேட்டுக்கு சார். நான் உங்கள் காலத்தில் பெல் பாட்டம் இருந்ததா உங்கள் காலத்தில்? இப்போ எப்படி இருக்கு? ஒரு காலகட்டம் இல்லை, இப்போ பெல் பாட்டம் வந்துருச்சு, அது லேடிஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஜீன்ஸில். சரி, ஓகே. அது மாதிரி ஒரு காலகட்டம். அது ஒரு எம்எஸ்வி கவியரசு கண்ணதாசன் டிஎம்எஸ் காலகட்டம், ஒரு காலகட்டம். அப்புறம் ராஜா சார் வந்தவொடனே வைரமுத்து சம்திங் எம்ஜி வல்லவன் முத்துலிங்கன்னு அப்படி பண்ணாங்க. அது ஒரு காலகட்டம். அதனால் ஒரு காலகட்டம் தான், வேற ஒன்று. சரி, இப்படி இருக்கிறப்ப ஏஆர் ரகுமான் எந்த விஷயத்துக்கும் போக மாட்டார். ஆமாம், ரொம்ப எந்த விஷயம். அப்படிப்பட்டவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது தற்புகழ்ச்சி என்றார். நாலடியார் வார்த்தையை போடுறார். இது தேவையா? இளையராஜா மறைமுகமாக தாக்குறார். அப்படி இல்லை, ஏன் ராஜா சார் அப்படி பண்றாரு அதை நீங்க கேளுங்க. இல்ல அவர் ஒரு இது அவர் விடுங்க சார். இல்ல, எனக்கு தெரிஞ்சு ரகுமான் சார் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. சொல்லியிருக்காரு, குருநாதர் சொல்லியிருக்காரு. அது எப்படி இருக்கு? இதே திருப்பியும் யாரு வைரமுத்து பாட்டுக்கு பாடல் ஏற்றுக்கொள்வ அறிவாளி, இசைக்கு பாட்டு அதுக்கு அறிவாளி, அப்படி ஏற்றுக்கொள்வ அஞ்ஞானின்றான். அது கரெக்டா? இல்லை, அதாவது அது அதான் சொல்கிறேன், 2 பேருக்கு என்ன ஊடலோ தெரியாதுங்க, தெரியாது, அது தெரியாது. சில கான்ட்ரவர்சி இருக்கும். 2 பேரும் ஒன்றா சேரணும் நம்ம எல்லாம் ஆசைப்படுவோம். நல்ல படைப்புகளுக்கு வரணும், இதை தான் நம்ம செய்யணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க விமர்சிக்கிற இதுவோ நம்மளுக்கு இன்னும் அந்த நான் அந்த உயரம் வரலை. இன்னும் வந்தாலும் விமர்சிக்கக்கூடாது, ஏன்னா குருமார்கள் அவங்களாம் பெரியவங்க, அதை விமர்சிக்கக்கூடாது. 2 பேரும் ஒன்றாக இயற்கை இணைக்க வேண்டும் என்றது என்னோட ஆசை. உங்கள் ஊடகம் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். பல கருத்துக்களை சரிங்க சொல்ல முடியாலும் உங்கள் மனசுக்குள்ள
வச்சிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் சில கருத்துக்களை வெளிப்படையாக எங்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த ஜெம் தொலைக்காட்சிக்கும் ஜென் யூடிவிக்கும் பர்டிகுலராக குட்டிக்கண்ணன் சாருக்கும் எனக்கு மிகுந்த நன்றி தெரிவிக்கும். நன்றி, வணக்கம்.